ஜாமீனில் வர்றவங்க யாரும் அந்த வழக்கு சம்மந்தமாக பேச மாட்டாங்க. திருநாவுக்கரசு பேட்டி கொடுக்குற 2-3 அவர் சொல்கிற சில விஷயங்கள் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவாக இருக்கட்டும், 2 எம்எல்ஏட்ட நான் பேசுகிறேன். திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதி, அவர் என்னுடைய உறவினருங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் டிவிகே எம்எல்ஏக்கள்லேயே ஒரு தரப்பினை மட்டும் பார்த்து நான் பேசினேன். காரணம் என்னன்னா, கரூருக்கு விஜய் போகும்போதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் போலீசார் இந்த வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறார். என்னையும் இதே மாதிரி வற்புறுத்தி அடித்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் பேரை நான் சொன்னேன்றார். இன்னொரு விஷயம் சொல்றார், திருநாவுக்கரசரும் அசோக்குமாரும் ஒரே நேரத்தில் ஈரோட்டில் இருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரமேஷன் கார்த்தி 2 பேரும் செந்தில் பாலாஜியோட உறவினர்கள், அவர்களையும் அதில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் வைக்கம் சார். இந்த குதிரை பேர கேஸு இதுதான் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்துச்சு. அதில் அந்த இளையராஜா எம்எல்ஏ அவர்களை அந்த குதிரை பேரத்திற்கு பேசியதாக இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு என்ற அந்த ஒரு நபரை கைது செஞ்சுருந்தாங்க. முதல்ல அவர் தான் கைது செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்போ அவர் தொடர்ந்து பேட்டிகளில் விளக்கங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி குதிரை பேர விவகாரம் சம்மந்தமாக. ஸோ அந்த பேட்டிகளில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி திருநாவுக்கரசு ஜாமீனில் வந்துட்டார். எஸ், ஜாமீனில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வர்றவங்க யாரும் அந்த வழக்கு சம்மந்தமாக பேச மாட்டாங்க. இவர் திருநாவுக்கரசு பேட்டி கொடுத்தாரு, 2-3 யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்கிற சில விஷயங்கள் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவாக இருக்கட்டும், 2 எம்எல்ஏட்ட நான் பேசினேன். திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதின்னு சொல்லி, அவர் என்னுடைய உறவினருங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் டிவிகே எம்எல்ஏக்கள்லேயே ஒரு தரப்பினை மட்டும் பார்த்து நான் பேசினேன். காரணம் என்னென்னா, இந்த குதிரை பேரம் விவகாரம் தான் இப்போ அதுதான் விஷயம். என்னென்னா, அதிமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள்கிட்ட ஒரு பெரிய லெவலில் அமௌண்ட் கொடுத்து குதிரை பேரம் நடத்தி தவேகா அரசு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிலையில் உங்களுக்கெல்லாம் நீங்கள் எம்எல்ஏ ஏடிஎம்கே இருந்தவங்க இப்போது டிவிக்கில் ஜெயிச்சிருக்கிறீங்க, உங்களை கண்டுக்காமல் இருக்கே உங்கள் கவர்மெண்ட்டு, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு 30-40 பேர் எனக்கு ஏற்கனவே ஒரு அதிருப்தியில் இருக்கிற மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட நான் பேசினேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதிட்டையும் நான் பேசினேன். காரணம் என்னென்னா, அவங்களாம் அதிருப்தியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அதிமுகவிலிருந்து டிவிகேக்கு எம்எல்ஏக்கு போட்டிக்கிட்டு ஜெயித்தவங்க. அதனால் குதிரை பேரம்ங்கிறது அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துட்டையும் உங்கள் ஆட்கள் பேசி ஏதோ ஒரு கணக்கில் பேசி உங்கள் கட்சியில் சேர்த்துட்ருக்குறாங்க. ஏற்கனவே நீங்கள் அதிமுகலேருந்து இங்கே வந்திருக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு புள்ளி உரத்துக்காக நான் எடுத்தேன், நான் பேசுனது உண்மை அப்படிங்கிறாரு. அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், 35 கோடிங்கிறதெல்லாம் எனக்கு நான் அதை பற்றி பேசலை. இந்த மாதிரி அதற்கு எந்த அப்படி ஏதோ வாய்ப்பு இருந்ததால் எனக்கு நீங்கள் ஆதாரத்தை காட்டலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம், செந்தில் பாலாஜி அதாவது கரூருக்கு விஜய் போகும்போதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் போலீஸார் இந்த வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறார். நான் யார்கிட்டையும் பேசலை, சாதாரணமாக பேசின ஒரு விஷயந்தான். மற்றபடி பணம் சம்மந்தமாக ஏதாவது நான் பேசியிருந்தால் அது சம்மந்தமாக ஆடியோ எதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி டிவிக்கே தான் ஜெயிக்கும், விஜய் தான் சிஎம் ஆவார்னு சொன்னது நான் தான். அதுக்கு எனக்கு திமுக கடுமையான எனக்கு நெருக்கடி கொடுத்தது. குறிப்பாக பார்த்தா பெண் டீம் என்னுடைய வீடியோக்கள் எதையும் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லா சேனலுக்கும் பேசினாங்க. அந்த பல சேனல்கள் அந்த கருத்து கணிப்பை பல சேனல்கள் ஒளிபரப்பு கூட செய்யலை. இந்த நிலையில் நான் எப்படி இதில் இந்த கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாவது ஒரு விஷயம், இது
எல்லாம் இப்போ தான் கவர்மெண்ட் வந்திருக்குது, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். 2 விஷயம் தான். 10ஆம் தேதி செந்தில் பாலாஜி, அதாவது கரூருக்கு விஜய் போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது செய்கிறதுக்கான ஒரு மனநிலையில் போலீஸ் இந்த வழக்கை செய்தாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாரு, திருவல்லிக்கேணியில் ஒரு ஹோட்டல் சொல்கிறார். அந்த ஹோட்டலில் தான் எங்களெல்லாம் சேர்ந்து அங்கே போலீஸ் அந்த இது கஸ்டடி எடுத்தாங்கல்ல, அந்த கஸ்டடியில் தான் அவங்க வந்து உட்காந்து பேசி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணாங்க இந்த வழக்கு சம்மந்தமாக அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு உதயம் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் எங்களெல்லாம் வச்சுருந்தாங்க, அப்போ தான் இந்த வழக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்தையே அவங்க போலீஸ் செட் பண்ணாங்கன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார். அதுதான் ஒரு விஷயம். அதான் அவர் சொல்கிறார், சிடிஆர் காட்டுங்க, நான் யார்கிட்ட பேசுனேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாரு. அவர் இன்னொரு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. நரேஷ்னு ஒருத்தரை பிடிக்கிறாங்க, அவரை அடித்து சொல்ல வச்சது 2 பேர், ரமேஷ் அண்டு கார்த்தி. நரேஷ் தான் அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னையும் வற்புறுத்தி செந்தில் பாலாஜி அண்ட் அசோக் அவங்க 2 பேரும் ஈடுபட சொன்னாங்கிறத வாக்குமூலமும் கொடுன்னு சொல்லி என்னை அடிச்சாங்கிறாரு. காவல்துறை அடிச்சாங்க அப்படிங்கிறாரு. 2 பேர் தான். ஒன்று நரேஷை அடிச்ச அடியில் நரேஷ் வந்து அவர் 2 பேரை சொல்லிட்டாரு, என்னையும் வந்து இதே மாதிரி வற்புறுத்தி அடித்தாங்க, அந்த அடிப்படையில் தான் நான் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் பேரை நான் சொன்னேன்றார். இன்னொரு விஷயம் சொல்கிறார், நான் என்னுடைய உறவினராக இருந்த ஈரோட்டை சேர்ந்த அசோக்குமாரை நான் சந்தித்தது உண்மை, அந்த அசோக்குமாரை கொண்டாண்டாங்க போலீஸு, இவனையும் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அசோக்குமாருக்கு பதிலாக தான் செந்தில் பாலாஜியின் தம்பியான அசோக்குமாருக்கு அந்த பேரில் தான் அசோக்குமாரை இங்கே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்ல, கோயம்புத்தூர் டு ஈரோடு நான் போனேன், என்னோட உறவினரான அசோக்குமாருடைய தந்தையோ சின்ன தந்தையோ யாரோ இறந்துட்டாங்க, அவரை கூப்பிட்டு பேசி ஒரு ஹோட்டலில் நின்று 2 பேர் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த பேர் வந்து அசோக்குமார், அவருடைய பேர் அசோக்குமார், அவரை அந்த வழக்கில் சேர்த்தவங்க ஒரு கட்டத்தில் அந்த அசோக்குமாருக்கு பதிலாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை சேர்த்து விட்டார்கள்னு சொல்கிறார். ஸோ ஒரு சொல்கிற சில விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் தெரியலை, பட் நிறைய ஒரு கான்ட்ரவர்சியாக இந்த வழக்கில் இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சார், இப்போ இந்த வாக்குமூலம் பெறுவது சம்மந்தமாக அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டு, துன்புறுத்தியிருக்காங்க காவல்துறையினர் என்ற ஒரு விவகாரம், இதே தான் நம்ம பார்த்தோம். இந்த வழக்குக்கு வந்து ஸ்டே கொடுத்துருக்கு நீதிமன்றம். அது வந்து நம்பர் 10th அக்யூஸ்ட் வந்து கொடுத்த இந்த ஒரு பெட்டிஷனுடைய எதிரொலியாக வந்து இந்த ஸ்டே கிடைச்சது பார்க்குறோம். அவருமே இதான் சொன்னார், இதே மாதிரி தான் சொன்னார். என்னுடைய வந்து இப்படி ஒரு ஹோட்டலில் எங்களை வச்சு எங்களை சித்திரவதை செஞ்சு உங்கள் பையனை வந்து நான் இது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃபே ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையாக அச்சுறுத்தினாங்க. இப்படி காவல்துறையினர் ஆளும் தரப்புக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை காவு வாங்கிறதுக்காகவே ஒரு பயாஸ்டாக செயல்படுது அப்படின்ற ஒரு சொன்னதுனால தான் நீதியரசரும் அதை செவி சாய்த்து இல்லை அடுத்த ஹியரிங் வர வரைக்கும் இது நடக்கக்கூடாது இந்த இன்வெஸ்டிகேஷன் சொல்லி தடை விதிச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அப்போ ஒத்து போகுதா? இல்லை, உண்மைதான். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாருக்கு 2 பேருக்கும் முன்ஜாமீன் கிடைத்தது. இளந்திரையன் உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் தான் அவங்க 2 பேருக்கும் முன்ஜாமீன் கொடுத்தார். அவர் கொடுக்கும் போதும் கூட அதுதான் சொன்னார், எந்த எவிடன்ஸ் இல்லை, நீங்கள் குதிரை பேரம் வழக்கில் 2 பேரையும் நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க, ஏதாவது முகாந்திரமான ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. பட் இல்லை, போலீஸார்கிட்ட இல்லை. என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, திருநாவுக்கரசரும் அசோக்குமாரும் ஒரே நேரத்தில் ஈரோட்டில் இருந்தாங்க, அவங்களுடைய செல்ஃபோன் டவர் 2 ஒரே மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்கன்னு. ஆனால் இந்த திருநாவுக்கரசர் சொல்கிறது பார்த்தா இந்த அசோக்குமார் கிடையாது, செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் கிடையாது, திருநாவுக்கரசுடைய உறவினர் அசோக்குமார். அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க ஒரு இடத்துல. அவர் அதான் சொல்கிறார், நானும் உறவினர் இருந்தான், பட் அந்த அசோக்குமாரை பேரை சேர்த்து பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை அவன் மாற்றிட்டாங்க, மாடிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறார்.
ஓ. ஸோ எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயமா இருக்குது. என்ன காரணம்னா ஒரு விஷயந்தான், அவர் சொல்கிறது 35 கோடி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். படம் எதையுமே வந்து ரெக்கவரி பண்ணலை. அடுத்து நாகரசட்டையோ யார்ட்டையுமே பெருசாக பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு 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 எவிடன்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு, கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் கோயம்புத்தூருக்கு ஒர்க் பண்ணேன். அந்த விஷயத்தில் கோயம்புத்தூருக்கு ஒர்க் பண்ணேன். அண்ணாமலைக்காக ஒர்க் பண்ணேன் நான். அந்த அண்ணாமலை எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை ஒர்க்கிங் பத்தலை, சரியாக ஒர்க் பண்ணல, சில இடங்களில் கடுமையான வீக்காக இருக்குன்னு நான் சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கல, அதனால தான் அண்ணாமலை கோவையில் வந்து தோத்தாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்பயே என்ன சொல்கிறாரு, நான் வந்து உண்மையிலே செந்தில் பாலாஜியோட அன்கோ போடணும்னு நினச்சிருந்தால் அப்பயே நான் பண்ணியிருப்பேனே, ஏன் நான் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்பயும் கூட நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு செந்தில் பாலாஜி உதவி செய்தால் எனக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த ஆனால் சார் இப்போ அவரே அந்த பேட்டில் என்ன சொல்றாரு, எனக்கு பிடிக்காத அரசியல்வாதினா செந்தில் பாலாஜி. ஆமாம், அப்படிதான் சொல்கிறேன். அப்படின்ற மாதிரி கடுமையா இது பண்றாரு. அதுக்கு செந்தில் பாலாஜி நேரெதிராக அரசியல் செய்யக்கூடிய அண்ணாமலை சிந்தித்ததே இல்லைங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் சிந்தித்தது இல்லை, ஃபோனில் பேசலை, ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்க. செந்தில் பாலாஜியுடையோ அவரது சகோதரர் அசோக்குமாரிடையோ நான் இது வரைக்கும் சந்தித்தது இல்லை அப்படின்னு இன்னும் 2 மந்திரிகள் பேர்லாம் சொல்கிறார். நான் பலரையும் சந்திச்சிருக்கேன், பல மந்திரிகளோட, திமுக உள்ள பல மந்திரிகளோட நான் தொடர்பில் இருந்திருக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் இவங்களை 2 பேரும் இவரை போய் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். முத்துசாமியை சொல்கிறாரு, முத்துசாமியெலாம் நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், தொடர்பில் தான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆனால் 2-3 மந்திரிகள் பேர்லாம் சொல்லிட்டு செந்தில் பாலாஜி நான் இது வரைக்கும் சந்தித்தது இல்லை சார். அவங்களுடைய ஒரே அஜெண்டா என்னென்னா அந்த 10ஆம் தேதிக்குள்ளே கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட பேசுனது உண்மை. எதுக்காக பேசுனேன்னா, ஒரு 30-40 எம்எல்ஏக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அது அதிமுகவிலேருந்து தாவேக்காக்கு வந்து வெற்றி பெற்றவர்கள், அவங்களுக்கு மந்திரி தரல. பட் இப்போ குதிரை பேரத்தில் அவங்கள கொண்டாந்து அவங்களுக்கெல்லாம் மந்திரி கொடுக்க போகிறாங்களே, அந்த அடிப்படையில் தான் நான் வந்து ஒரு புள்ளி உரத்துக்காக தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆனால் சார் இப்போ இதில் இன்னொரு டெக்னிக்கலாக என்ன சந்தேகங்கள் எழுப்புறாங்க அப்படின்னா, இவர் திமுகவுக்கு எதிரானவர், இவர் பாஜக அனுதாபி, இல்லாட்டி அண்ணாமலை அனுதாபி, அண்ணாமலைக்காக கடந்த காலத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து வெற்றி பெறுவாருன்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, எந்த நேரத்துலையும் ஒரு திமுகவுக்கு ஃபேவரபுளான கருத்தை சொன்னது கிடையாது, எனக்கு பெண் டீம் இவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுக்கு சேர்த்து என்ஆர் இளங்கோவன் அவர்கள் வந்து ஜாமீன் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது. அது பல விஷயத்தில் நடந்திருக்கு. கபில் சிபல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் சிவந்த ஒய்ஃபு என்ன, பலரும் பல விஷயங்கள் என்ன, இது இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர்கள் 2 பேரையும் வாண்டனாக டிவிக்கு கொண்டாடுது உள்ள. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு ஜாமீன் வாங்கும்போது அந்த வழக்கில் உள்ளவங்களுக்கு பண்ணுறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா A1 அவர் தான், யார், திருநாவுக்கரசு A1 இதில் வழக்கில் வச்சுங்களேன். நீங்கள் இந்த வழக்கில் இவங்க 2 பேருக்கு எவிடன்ஸ் இல்லைங்கிற போது, ரெண்டாவது இந்த வழக்கு பொய் வழக்குன்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா இது எல்லாத்தையும் தான் நீங்கள் ஒன்றாக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியாக இருக்கும். இவங்க 2 பேரையும் மட்டும் கழட்டி பண்ண முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ட் கார்த்தி 2 பேரும் செந்தில் பாலாஜியோட உறவினர்கள், அவர்களையும் அதில் கொண்டாந்து சேர்க்குறாங்க. இப்போ நீ அவரை செந்தில் பாலாஜியை முடக்கணுங்கிறதுக்கான வேலையில் இந்த விஷயத்தில் நடக்குது. கரெக்டாக திருநாவுக்கரசர் அன்எக்ஸ்பெக்டடாக எம்எல்ஏ இளையராஜிட்ட பேசியிருக்கார், அதை அவர் ஒத்துக்கிறார். ஒரே ஒரு விஷயந்தான் ஆக்கியம் இதில் என்னென்னா, இது உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திருநாவுக்கரசர் சில விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று, அடித்து என்னையை செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் பேரை நீ சொல்லணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இது வரைக்கும் நான் சந்தித்ததில்லை, அதற்கான எவிடன்ஸும் அவங்க போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணலை. மூணாவது, அசோக்குமார்னு ஒருத்தரை நான் சந்தித்தது என்னுடைய உறவினர், அவர் பேர் அசோக்குமார். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதே டைமில் சகோதரரை சந்தித்ததாகவும்
சந்தித்ததுன்னு சொல்லல போலீஸ் என்ன Phone சொல்லுது, call. டவர் 2 பேர் டவரும் ஈரோட்டில் இருந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம வந்து இது ஒரு பொய் வழக்குக்கான ஒரு ஜோடனை மாதிரி தான் நம்மளும் அதில் கருதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நான் சொல்கிறேன். அதே போல் பத்திரிகையாளர் விஜயன் அவற்றையும் வந்து இவர் வாட்ஸ்அப் சேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ அங்கே ஆப்ரேஷன் மேகாலயாவா, மேகாலயா மாதிரி பிஜேபி எப்படி தூக்குனாங்களோ எம்எல்ஏக்களை, அது போல் இங்கே வந்து ஒன்று ஆப்ரேஷன் மேகாலயா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் வாட்ஸ்அப் சேட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்கிறாரு அவர் அந்த விஷயம் பேட்டிலேயே 30-40 பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த பேட்டிலே சொல்கிறாரு 30-40 பேர் அதிருப்தியில் இருந்தாங்க. தாவேக்கா எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து வந்தவங்க. திருப்பி அதான் அதில் அவர் என்ன சொல்கிறார், ஒரு விஷயம், நீங்கள் விஜய் மக்கள் மன்றத்திலேருந்து எம்எல்ஏ ஆனவங்க கிடையாது, அதிமுகலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் நீங்கள் பத்திரிகையாளர் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம், ஒருத்தர் பேசியிருக்கலாம். 30-40 பேர்கிட்ட பேசணும் தலைவா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் கடுமையான அதிருப்தி சொல்கிறீங்களா. நீங்கள் பணம் நான் கொடுத்து பேரம் பேசுனேங்கிறது இல்லை. ஒரு நண்பர்கள்ட்ட அடிப்படையில் பத்திரிகையாளர் 2 பேர் பேசலாமே. நான் பார்த்தேன், நானும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை பார்த்தேன், ஃபோனில் பேசுகிறேன், எல்லாம் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து இயல்பான விஷயம் தானே. நீங்கள் 35 கோடி ரேட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதான் சொல்கிறார் அவர். பேசுகிறது உண்மை. 2 பேர்கிட்ட பேசினேன், ஒன்று திருப்பத்தூர் பேசினேன், பட் அவரை கொண்டாடல. நம்ம ரெக்கார்டாக கொண்டாந்த மாதிரி தெரில போலீஸு, இல்லை ஒருவேளை சார்ஜ் ஷீட்டில் கொண்டாடுறாங்களான்னு தெரில. இல்லை, திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதின்னு சொல்கிறார். அவரையும் இளையராஜாட்டையும் நான் பேசுனது உண்மைதான்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அகீம், நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் அந்த அவர் கேட்குற ஒரு திருநாகூர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு, குதிரை பேரம்ங்கிறது சத்தம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம். ஒருத்தர் ஃபோனில் பேசி சரியாக இருக்குமா? சத்தம் இல்லாமல் பேசுவான். எதா இருந்தாலும் அவரை போய் பேசுவாங்க. இவங்க வந்து உட்காந்துட்டு நான் ஃபோனில் பேசி உங்கள்கிட்ட 35 கோடிங்கிறதுலாம் சாத்தியமா, பேச முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ இவங்க விஜயபாஸ்கரையும் விஜயபாஸ்கரையும் ரிசைன் பண்ண சொல்லி கட்சியில் சேர்த்தாங்களே, யாருக்காவது வெளியே தெரியுமா? இப்படி தான் சத்தம் இல்லாமல் செய்கிறது தான் ஒரு மேட்டராக இருக்கும். அது குதிரை பேரம்ங்கிறது எவிடன்ஸோடயா செய்வாங்களா? இல்ல சார், இதே காமராஜ் விவகாரத்துல வெட்ட வெளிச்சமா தானே செஞ்சாங்க. ஆமாமா, இல்ல அது எக்ஸ்போஸ் பண்ணாங்க. வெட்ட வெளிச்சமாலாம் இல்ல, அவங்களே அந்த வீடியோவை வெளியிட்டாங்க. காரணம் என்னன்னா, டிடிவி கடத்திட்டாங்கன்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம கடத்தலாம் இல்ல, கட்டாயப்படுத்தல அவரா எழுதி கொடுத்தாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண விஷயம். ஆனா அவரே எஸ் காமராஜரும் திரு டிடி தினகரனும் போய் கவர்னர் சந்திச்சு மனவும் கொடுத்தாங்க. அப்ப நீங்க வந்து பெரிய டிராமா பண்ணது அதுல காமராஜ் தான். ஒரு பக்கம் போட்டுட்டு கவர்னரையும் சந்திச்சுட்டு அதுக்கடுத்து மறுநாள் சட்டசபையில வந்து விஜய புகழ்ந்து முதல் நாள் சட்டசபையிலேயே வந்து கஞ்சா விக்கிறவன் ரவுடி பையன் எல்லா பையலும் வந்து பயந்து ஓடிட்டாங்க, வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. அதனால இந்த கிட்டத்தட்ட ஒரு 40-45 மணி நேரம் அந்த ஒரு விஷயத்துல என்ன சொல்றாரு, நான் விஜய்கிட்ட 1.5 மணி நேரம் பேசினேங்கிறாரு. உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,40,00,000 வாக்காளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆதவ அர்ஜுன் இதில் யார் காரணன்றாரு, ஆதவ அர்ஜுன் தான் இதுக்கு காரணங்கிற மாதிரி சொல்கிறார். மற்றபடி அவர் பேசுறது நிர்மல்குமாரை சொல்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமிக்கு எவ்வளோ ஒரு உதவி பண்ணியிருக்கேன், பயங்கர ஹெல்ப்பாக இருந்தோங்கிற மாதிரி சொல்கிறாரு. விஷ்ணு ரெட்டி பேரை சொல்கிறாப்புல, விஜய் பேரை சொல்கிறாப்புல, இது எல்லாத்தையும் சொல்கிறாப்புல, எல்லாத்துலேயும் நான் பேசியிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுன் தான் இதுக்கு காரணங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த விவகாரத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணம், இந்த வழக்குக்கு காரணம் வந்து ஆதவ அர்ஜுன் தான். இல்ல அப்ப ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கும் இவருக்கும் ஏதாவது பர்சனலான ஒரு பேசின ஒரு விஷயம், நான் பேசுனதை பார்த்து ஓஹோ நீ இவ்வளோ பேர் 2-3 விஷயத்தை நம்ம பார்க்கணும். வைக்கும் இதில் எப்படின்னா, இந்த விஜயன் பத்திரிகையாளர்கிட்ட ஒரு சேட் பண்ண விஷயத்தையும் நீங்கள் அவர் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தையும் பார்க்கும்போது, ஸோ இவர் இவ்வளோ பெரிய டேட்டாலாம் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாரு, ஸோ வேறு மாதிரி ஏதோ ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் உருவாக்கப்படுத்துகிற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு,
இந்த ஹோட்டல் பேரையே சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் தான் தங்க வச்சு எங்களை பண்ணாங்க. ஈசிஆருக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. அங்கே போய் ஒரு ஹோட்டலில் ஒரு டீ கடை வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. ஏன்னு கேட்டேன், இந்த ஹோட்டல் ஈசிஆர் ரோட்டில் தான் நீங்கள் எல்லாம் சந்திச்சிங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அங்கெல்லாம் கொண்டு போய் லைவாக அவங்களெல்லாம் வச்சு விசாரித்த மாதிரி போலீஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்குங்கிறதையும் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இப்போ விஜய் சந்திச்சாருன்னு இருக்காரு, அதே போல் இவங்கெல்லாம் தொடர்பில் இருந்திருக்காங்க. சம்மி விஷ்ணு ரெட்டி ஒரு மண்டலத்தையே பொறிச்சு எனக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்தார். ஓ, எத்தனையோ மாவட்டங்களை பிரித்து கொடுங்க, நீங்கள் அதை ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது ஒன்று போலீஸ், இன்னொன்று தாவேகா தரப்பு தான். விஜயை சந்திச்சாரா, இல்லை விஜய்கிட்ட ஃபோனில் பேசினாரா, இல்லைன்னு சொல்லணும்ல. நீ அட்லீஸ்ட் டிவிக்கே சொல்லலாம். ஏன்னா இது இந்த வழக்குலேயே முதல் குற்றவாளி அவர் வெளியில் ஒரு பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அக்யூஸ் பண்ணுறாரு. ஓகே, விஜய் கூட விஜயோட நான் பேசுறேன் முன்னாடி நல்ல தொடர்பில் இருந்தேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் அவங்க தான், போலீஸ் தான் அதை சொல்லணும். அசோக் குமாருங்கிறது அவருடைய உறவினரா அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ விளக்கம் சொல்லணும்னா இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ் ஆகும் வைக்கும்ல. எனக்கு இறுதியான ஒரு கேள்வி, காவல்துறை எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமையா இவரை இன்னும் மேலும் ஒரு 10 பேர்கிட்ட கைது செஞ்சிருந்தாங்க? அதே போல் பத்திரிகையாளர் ஒருவரை அதுவும் பிரபலமான பத்திரிகையாளர் ஒருவரை கஸ்டடியில் எடுத்து ஒரு நாள் முழுக்க இரவோட இரவா விடிய விடிய விசாரித்து மறுநாளும் ஈவினிங் வரைக்கும் வச்சுட்டு அனுப்புகிறாங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு ஹேப்பன்டு நடந்திருக்கலாம். இல்லது நடந்ததுக்கு எவிடன்ஸ் இல்லாமல் போயிடுச்சாப்போ, அதுதான் மேட்ரு. நான் சொல்ல சம்திங் அப்படிங்கிறது இல்லை, ஏதோ அதாவது முகாந்திரம் இல்லாமல் காவல்துறையினர் இப்படி கஸ்டடியில் எடுத்து இவ்வளோ மணி நேரம் இவங்களை வச்சு சித்திரவதை பண்ணுவாங்களா? ஒரு ஒரு ரெப்யூட்டட் இல்லை, சட்டையெல்லாம் கழட்டி அடித்தாங்கன்னு சொல்கிறார். யார் திருநாவூர் சொல்கிறது, சட்டையை கழட்டி அடித்தாங்கன்னு சொல்கிறார். என்ன அது கூட மிகைப்படுத்தி பேசலான்னு வச்சுங்களேன், பேட்டியில் மிகைப்படுத்தி சொல்லலாம். பட் சொல்கிற சில பாயிண்ட்ஸுக்கு விளக்கம் சொல்லினா போலீஸ் தான் சொல்ல முடியும். அப்படி போலீஸு அது விளக்கம் சொல்லலைன்னா அவர் சொல்கிறது உண்மையாயிடும். புரியுதா உங்களுக்கு? நான் பேசுனது உண்மைன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் நான் பார்க்கல, பேசலை, இளையராஜா நான் பேசலைன்னு அவர் சொல்லலை, பேசுனதை ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு கூடுதலாகவே திருப்பத்தூர் எம்எல்ஏட்ட நான் பேசுனதையும் ஒத்துக்கிறாரு. அப்படி சொல்கிறவர் இன்னும் பல தகவல்களை சொல்கிறாரு. அது உண்மையா இல்லையாங்கிறது காலம், நீங்கள் போலீஸ் தான் பதில் சொல்லணும். நிச்சயமா சார். இந்த எம்எல்ஏ இளையராஜா அவர்களுடைய அந்த குதிரை பேர கேஸ், அந்த குதிரை பேரத்தில் முதல் அக்யூஸ்டாக கைது செய்யப்பட்டிருந்தவர் இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு என்ற நபர். அவர் அண்மையாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பேட்டிகள் மற்றும் அந்த குதிரை பேரத்தினுடைய இந்த வழக்கினுடைய உண்மை தன்மைகள், அவை பற்றிய ரொம்ப விரிவாக தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.